மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். கடந்த ஏப்ரல் 23 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே, அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கின காலத்திலேருந்து இந்த தமிழகத்துக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் ஆன ஒரு காலத்தில் இருந்து அதிகப்படியான வாக்குகள் முதல் முறையாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் சுமார் 85% வாக்காளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஓட்டு உரிமை இருக்கக்கூடிய வாக்காளர்களில் மொத்தமாகவே ஒரு 80-70 லட்சம் வாக்காளர்கள் கிட்ட மட்டும்தான் ஓட்டு போடாமல் போயிருக்காங்க. இதை தவிர எல்லா வாக்காளர்களும் முதல் முறையாக அதிகப்படியான வாக்காளர்கள் தங்களோட வாக்கை பதிவு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைஞ்சுது. ஸோ இப்போ தேர்தலுக்கு அப்புறம் வரப்போகிற மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெற போகுது. ஸோ இந்த வாக்கு எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, தமிழக வெற்றி கழகம், அது மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 3 கட்சிகளும் எந்த அளவுக்கு தங்களை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். திமுக, அதிமுக பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தமிழகத்தை ஆண்ட இருபெரும் கட்சிகள். ஸோ அவங்க 2 பேருமே இதுக்கு முன்னாடி பல தேர்தலை பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த லெவலில் அவங்களுக்கு அந்த பூத் லெவலில் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். பட் இருந்தாலும் தாங்க மிகப்பெரிய லெவலில் பெரும்பான்மையோட ஜெயிப்போம் அப்படின்ட்டு திமுக அண்டு அதிமுக 2 பேருமே வலுவான ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் பொறுத்த வரைக்கும் இப்போ தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் ஒரு 2 நாளாக பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா கட்சி அலுவலகத்தில் முக்கியமான வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள், அதுக்கப்புறம் இப்போ தேர்தலை சந்தித்த முக்கியமான வேட்பாளர்கள், இவங்க எல்லாருமே கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்காரு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. முக்கியமாக இந்த டிஸ்கஷனை தலைமை தாங்கி ஒருங்கிணைஞ்சு ஏகப்பட்ட விஷயங்களை மேற்பார்வை பார்த்து அந்த வேட்பாளர்களுக்கு சொன்னது செங்கோட்டையன் அவர்களும் என் ஆனந்த் அவர்களும். ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த டிஸ்கஷனை லீடு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த தாவேகாவோட இந்த பனையூரில் நடந்த இந்த 2 நாள் டிஸ்கஷன் எதை சுற்றி மொத்தமாக மையப்படுத்தி இருக்குது அப்படின்னு பார்த்தா வரப்போகிற மே 4 ரிசல்ட்டை குறித்து தான். இப்போ ஆல்ரெடி எல்லா வேட்பாளர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே அந்த பூத் லெவலில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு இந்த பூத்தில் எவ்வளோ பதிவு ஆயிருக்கு, நமக்கான வாக்கு, இந்த வாக்குச்சாவடியில் எவ்வளோ பதிவு ஆயிருக்கு இப்படின்றது ஒரு அசம்ஷன் பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு முக்கியமான ஒரு 40 தொகுதிகளில் மிகப்பெரிய அளவில் 50,000க்கு மேலே வாக்குகள் சராமரியாக வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த பூத் லெவலில் இருந்து அந்த ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் வச்சு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே ஒரு பேச்சு ஸ்ட்ராங்காக வளம் வரதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதை அடிப்படையாகவும் வச்சு செங்கோட்டையன் அண்ட் என் ஆனந்த் அவர்கள் ஏகப்பட்ட அறிவுரைகளை மே 4 எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமான அந்த வேட்பாளர்களுக்கு. குறிப்பாக சொல்ல போனால் எல்லா பூத்து லெவல்லையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 233 ப்ளஸ் அந்த எடப்பாடி தொகுதி இதையும் சேர்த்துக்கிட்டா இந்த 234 இந்த தொகுதியிலையும் இருக்கக்கூடிய எல்லா பூத் லெவல்லையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கணிசமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓட் பேங்க் இந்த எலெக்ஷனை தூக்கிறதுக்காகவும், ஸோ இதை நம்ம மே 4 இந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலிருந்து அந்த வாக்குகளை என்ற இந்த சமயத்தில் ரொம்பவே தெளிவாக இந்த வாக்குகளை நம்ம எண்ணணும். அதுவும் குறிப்பாக பார்த்தா ஒவ்வொரு பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கும் ஒவ்வொரு அந்த தொகுதியை சார்ந்த இந்த எம்எல்ஏ இந்த வேட்பாளர்களும் என்ன முக்கியமான வேலையாக இருக்கணும் அப்படின்னா, இந்த பூத்தில் எண்ணக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நீங்கள் சேர்த்துருக்கக்கூடிய இந்த டேட்டா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி எலெக்ஷன் நடந்த அன்னைக்கு ஒரு டேட்டா இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸை பிஎல்ஏ வச்சுருப்பாங்க இல்லையா, இது 2மே துல்லியமாக கரெக்டாக இருக்கா? வாக்குச்சாவடியில் எண்ணக்கூடிய ஒவ்வொரு பூத்தில் எண்ணக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும், அதுக்கப்புறமா இந்த பிஎல்ஏஸோட ஓட்டும் கரெக்டாக இருக்கா, இதோட எண்ணிக்கை கரெக்டாக இருக்கா, இதை முக்கியமாக சரி பார்க்கணும் அப்படின்ற ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்த படியாக இருபெரும் கட்சிகளை நம்ம எதிர்த்து நம்ம இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம்.
ஸோ இந்த இருபெரும் கட்சிகள் எங்கே தங்களோட பூத்துலேயோ இல்லை தங்களோட தொகுதியிலேயோ தாவேகா வந்து ரொம்பவே லீடிங்கில் இருந்து வந்து அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே வந்து விட தாவேகா ஜாஸ்தி லீடிங்கில் வந்து வருது அப்படின்னு வந்து வச்சுக்கிட்டா இது எப்படியாவது நம்ம பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த ரெண்டு பெரும் கட்சிகள் முயற்சி வந்து பண்ணோம். இப்போ கொஞ்சம் வித்தியாச ஓட்டுகள் ஒரு 1000 ஓட்டு இல்லை 500 ஓட்டு ஒரு 100 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வந்து இருந்தால் இல்லை எங்களுக்கு வந்து ரீகவுண்ட் வந்து பண்ணணும், நீங்கள் திரும்ப வந்து கவுண்டெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் வந்து கண்டிப்பாக வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு ப்ரெஷர் வந்து கொடுப்பாங்க. இதை சட்ட ரீதியாக வந்து நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்ட்டு தாவேகா சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பிஎல்ஏஸுக்கும் இந்த பூத் ஏஜென்ட்ஸுக்கும் இந்த வேட்பாளர்களுக்கும் அறிவுரை வந்து கொடுக்க வந்து பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த லாஸ்ட் டைமில் வரக்கூடிய இந்த லீகல் ப்ரெஷர்ஸ் இவங்க கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ணோம், இல்லை ரீகவுண்ட் வந்து கேட்டாலும் வந்து சரி, இல்லை எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் அதில் சந்தேகப்படுறோம் அப்படின்ட்டு எதிர்த்தரப்பில் வந்து வாதாடினாலும் வந்து சரி, அந்த லீகல் டேர்ம்ஸுக்கு வந்து உட்பட்டு என்னென்ன அதிகாரங்கள் வந்து உட்பட்டு என்னெல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்கிற அந்த அளவுக்கு ஒரு லீகல் ஒரு வக்கீலோட டீமை இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக வந்து எப்போவுமே ரெடியாக வந்து வச்சுருக்கணும் இந்த வாக்கு என்ற அன்னைக்கு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க தாவேகாவை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு செங்கோட்டையன் அண்ட் என் ஆனந்த் அவர்கள். இது மட்டும் வந்து இல்லாமல் இந்த ரெண்டு பேரும் கட்சியை வந்து நம்ம எதிர்க்கிற இந்த சமயத்தில் நமக்கு ஜாஸ்தியான லீடிங்கில் வந்து இப்போ உங்களோட பூத்தில் நீங்கள் வந்து நிற்கிறப்ப அந்த பூத்தில் நீங்கள் ஜெயிச்சாலும் அதுக்கப்புறம் உங்களோட தொகுதியில் நீங்கள் வந்து ஜெயிச்சாலும் உங்களோட அந்த கொண்டாட்ட மனநிலையை நீங்கள் கண்ட்ரோலில் வந்து வைங்க. நீங்கள் கொண்டாடுறேன் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அந்த இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு வேறு எந்த ஒரு சிக்கலும் வந்து ஏற்பட்டு வந்துக்கூடாது. ஏன்னா இதையே இந்த கட்சிகள் நமக்கு எதிரான ஒரு ஆயுதமாக திருப்புறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதனால் லிமிட்டோடு வந்து நடந்துக்கோங்க. அந்த வாக்கு சாவடிக்குள்ளே அந்த வாக்கு எண்ணக்கூடிய இந்த சமயத்தில் சட்டத்துக்கு உட்பட்டு என்னென்ன வந்து பிஹேவ் பண்ணணும் அதை மட்டுமே நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த பாஸ் பண்ணியிருக்காங்க இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர் அண்டு பூத் லெவல் இந்த நிர்வாகிகள் எல்லாருக்குமே. ஸோ தாவேகா வந்து பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளையும் எல்லா பூத்துகளையும் ஒரு கணிசமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓட் பேங்கை நம்ம வந்து எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து பதிவாக இருக்கிற காரணத்தினால ஸோ அதுக்கு லீடாக எல்லா பிரச்சனையுமே லீகலாக வந்து எதிர்கொள்ளணும். இப்போ மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து என்றப்ப ரொம்பவே துல்லியமாக வந்து நடந்துக்கணும், எல்லா டேட்டாஸுமே கரெக்டாக இருக்கான்னு பேக் டு பேக் செக் பண்ணிகிட்டே வந்து இருக்கணும். கவனக்குறைவு சுத்தமாக இருக்கவே வந்து கூடாது. நம்ம கொஞ்சம் பிசுறு வந்து ஆனாலும் ஒரு சின்ன பூத்தில் ஒரு சின்ன பிசுறு வந்து ஆனாலும் இதை நமக்கு எதிராக வந்து அவங்க தூக்கிடுவாங்க, நம்மளை வந்து தோற்கடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வந்து போவாங்க. ஸோ அந்தளவுக்கு விழிப்போட எல்லா வேட்பாளர்களும் எல்லா பூத் லெவல் ஏஜென்ட்டுகளும் வந்து செயல்படணும் அப்படின்ட்டு வந்து அறிவுரை வந்து கொடுக்க வந்து கூப்பிட்டுருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தா இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. அதை லீகல் டேர்ம்ஸ் லீகல் விங்கோட இதை நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க தாவேகாவோட தலைமையில் வந்து இருந்து. அதே சமயம் திமுக அண்ட் அதிமுக இந்த ரெண்டு இருபெரும் துருவங்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக அவங்க சைடு இருந்து நம்பிக்கையோடு வந்து இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு சில சின்ன அறிவுரைகள் இந்த மே 4ஆம் தேதி எப்படியெல்லாம் வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ல வந்து பட்டிருக்கு. இன்னும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒரு வாரத்தில் நமக்கே ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றது